நைட்டு 11 மணிக்கு எந்திச்சு சப்பாத்தி வந்து சுட்டுட்ருக்கேன். ஏன்னா ஊருக்கு வந்து 3 மணிக்கு வந்து கிளம்புறோம். எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்து செய்கிறேன். என் வீட்டுக்காரர் எதுவும் செய்யாத டைம் வந்து இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு 11 மணிக்கு செய்யலாம் ரிலாக்ஸான்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா வெளியில் ஃபுட்டு வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியல. அந்த டைமில் வாங்க முடியுமான்னு கூட தெரியல. டைம் இருக்காது இல்லையா? கரெக்டாக 12 மணிக்கெலாம் வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடணும். அதனால் வந்து வீட்டிலே சமைச்சு எடுத்துக்கிட்டேன். நான் செஞ்ச சப்பாத்தி வந்து பத்தவே இல்லைங்க. ஏன்னா நாங்கள் மதியானம் வந்து சாப்பிடவே இல்லை. ஏர்போர்ட்குள்ளே வந்து போனதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து காலையில் வந்து சாப்பிட்டோம். மதியானத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதுதான் வந்து சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். நான் எல்லா வீடியோவுமே எடுத்திருக்கேன், எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஆனால் வந்து என்னென்னா நாங்கள் மதியானம் சாப்பிட்றதுக்கு வந்து கேட்டோம் போய் ஃபுட்டெல்லாம். இட்லியே வந்து ஒரு இட்லி ₹100 200 சொன்னாங்களா ஏர்போர்ட் உள்ள. எனக்கு வாங்குறதுக்கே மனசு வரல. ஆனால் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் வாங்கியிருப்பேன். இந்த சப்பாத்தி வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேங்க. ரொம்ப சாஃப்டாக வந்து பட்டர் ஷீட்டில் மடித்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு வெளியில் வரக்கூடாது போல், அது எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் நாங்கள் சாப்பாடெலாம் வாங்கிட்டு போயிருப்போம். ஆனால் சப்பாத்தியும் டோக்கும் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா? இது காலையில் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டோம். மதியானம் தான் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம்.